இங்க பாரு துர்கா, மாரி என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? மாரிக்கு சின்னதா ஒரு பொய் கூட சொல்ல தெரியாது. அவ்வளவு தங்கமானவ. ஆனா நீ ஒரு ஃப்ராடு. பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்த உனக்கு இந்த புடவையை தொடக்கூட தகுதி கிடையாது. எந்த காலத்திலயும் மாரியும் நீயும் ஒன்னாகவே முடியாது. முதல்ல இந்த புடவையை மாத்து. சூர்யா, அத்த, நீங்க தலையிடாதீங்க. இப்போ நீ இந்த புடவையை மாத்த போறியா இல்லையா? ஏய், அவன் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, உன் காதுல கேக்கல? முதல்ல போய் எங்க மாரியோட புடவைய கழட்டி வச்சுட்டு வா. காதல விழலையா? மாதாஜி, நீங்க சொன்ன உடனே பயந்துட்டா. பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்த உனக்கு இந்த புடவையை தொடக்கூட தகுதி கிடையாது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா நீங்களே இந்த புடவைய என்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுவீங்க. எப்படியும் இந்த புடவை எனக்கு தான். நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் என் மனசுல மாறிய தவிர உனக்கு இடமே கிடையாது. நான் தான் மாறின்னு உங்களுக்கு எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியலையேங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற? நான் டார்ச்சர் பண்றேனா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா மறைக்கிறீங்கல்ல, நான் அந்த புடவையை கட்டினதுக்கு ஃபீல் பண்றீங்களா? இங்க பாருங்க. இந்த நேரத்துல கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் தான் மாறி என் புடவையை நான் கட்டினதுக்கு நீங்க கோவப்படுவீங்களா? அப்ப நான் மாறிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஹஸ்பண்ட் மாறி வாய்ஸ்ல பேசுன, மாரியோட வாய்ஸ்ல பேசுற, அவ்வளவு மாதிரி நடந்துக்கிற. என்ன இப்பெல்லாம் நடிச்சு என் மனசுல இடம் பிடிக்கலன்னு பாக்குறியா? நீ என்னதான் உருண்டு பரண்டாலுமே என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஹஸ்பண்ட் சார், இங்க பாரு, என் மனசு மாரிக்கு மட்டும்தான். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்க?
கூடிய சீக்கிரம் உங்க மனசு மாறும். நான் மாறிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. சிஸ்டர், இன்னைக்கு ஜெயந்தி சாமியார சந்திச்சு எப்படியாவது துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துறணும் சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, அப்படி இல்லனா ஏதாவது செஞ்சு அவ மனச மாத்தி வீட்டை விட்டு வெளியில துரத்திடணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். நம்மளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சிஸ்டர். சிஸ்டர், இந்த ஜெயந்தி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கண்டிப்பா நாம நினைக்கிறத அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அவங்க கையில கால்ல விழுந்தாவது துர்காவை துரத்துற வழிய பாப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க. வா. அப்பாயின்மெண்ட் இருக்கா? உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க குட்டிசாமி, இந்த ஃபேஸ பார்த்ததா உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஏற்கனவே தான் வந்துட்டு போயிருக்கிறமே. சந்திப்பு தான் முழுசா நடக்கல. அம்மா அர்ஜென்ட் வேலையா பாதியிலே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வர சொல்லிருக்காங்களே. இருந்தாலும் உங்க பேர் சொல்லுங்க சார். கண்டிப்பா வேணுமா? ஓகே, நான் பாண்டி, சக்கர பாண்டி. இது மாயா, மாதாஜி. வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். சிஸ்டர், அன்னைக்கு பாதியிலே விட்டுட்டு போனாங்கல்ல, அதையும் ஞாபகப்படுத்தி பேசுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க அது வரைக்கும் உட்காருங்க. வந்து உட்காருங்க மாதாஜி. லக்ஷ்மி மேடம். என்னாச்சு, அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம். சரி, கேமரால கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு மேடம். சரி வா, செக் பண்ணிடலாம். சரிங்க மேடம், பார்க்கலாம். மேடம், இதான் நம்ம மெயின் கேமரா மேடம். ஃபுல்லா கவர் ஆகும் மேடம். சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். நான் ஆல்ரெடி சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் மேடம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்காவது முழுசா நம்ம பிரச்சனையை கேட்கணும். சரி, போய் அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மாதாஜி, குட்டிசாமி வருது. உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. போங்க வாங்க. மாதாஜி. வரேன். வணக்கம் ஜெயந்தி அம்மா. நல்லது. உங்களுக்கு சரியா வணக்கம் கூட வைக்க முடியல. என்ன கையெல்லாம் வெந்திருக்குது. உட்காருங்க. உட்காருங்க மாதாஜி. அப்பாடா. ஜெயந்தி அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? உங்க திருமுகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா ஜெயந்தி அம்மா? முகத்தை பார்த்து வாக்கு சொன்னா அது பலிக்காது. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த காரியம் நடக்காது. அது உங்களுக்கு பரவாயில்லையா? வேண்டாம் 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 ஜெயந்தி அம்மா. என்ன சிஸ்டர், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, எங்களுக்கு நாங்க வந்த காரியம் நல்லபடியா முடியும். நல்லது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க பிரச்சனையை என்கிட்ட சொன்னாதானே அதை சரி பண்ண முடியும். கரெக்ட் ஜெயந்தி அம்மா. ஏன் தயங்கிக்கிட்டு? நம்ம ஜெயந்தி அம்மா தானே, தைரியமா சொல்லுங்க. என்ன தயக்கம்? அது ஒண்ணு இல்லம்மா, செத்து போன ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மாவை அந்த உடம்புக்குள்ள இருந்து பிரிக்கணும். ஆமா, புடுங்கணும். ஆமா ஜெயந்தி அம்மா, உங்களுக்கு தான் இந்த ஆத்மாக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது தண்ணிப்பட்ட பாடாச்சே. அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். எப்படியாவது மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிடிக்கணும். என்னை தேடி வந்த நீங்கள் நினைப்பது நல்லபடியாக நடக்கும். நான் நடத்தி கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் ஜெயந்தி அம்மா. ஆனால் அதற்கு ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயமா? அது சொல்லுங்க. எப்படி டாக்டர் கிட்டயும் வக்கீலுங்க கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதோ அதே போல என்கிட்டயும் நீங்க பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னா என் வாக்கு பலிக்காது, என்னோட சக்தியும் வேலை செய்யாது. அதனால நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் எதையும் மறைக்காம ஒண்ணு விடாம உள்ளத உள்ளபடி சொல்லணும். வேலை செய்யாதா சிஸ்டர்? கொஞ்சம் யோசிச்சு உண்மைகளெல்லாம் சொல்லிடுங்க. ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. அப்புறம் என் சக்தி பலிக்காம போயிடும்.
நீங்க தேடி வந்தது நடக்காம போயிடும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஜெயந்தி அம்மா நம்ம அம்மா, நல்லம்மா. அவங்க நமக்கு நல்லது பண்றதுக்காக தானே உண்மையெல்லாம் கேக்குறாங்க. மாறி ஆத்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமா வேண்டாமா? தப்பிக்கணும்னா சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? நடந்த எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுங்க. இப்ப சொல்றேன் ஜெயந்தியம்மா. அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா. எங்க சிஸ்டர் செய்த தவறுகள் ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது இருக்குது. அதுல எதையும் விட்டுறக்கூடாது பாருங்க. அதான் எங்க சிஸ்டர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் நீங்க? நமக்கு துர்காவை வீட்டை விட்டு துரத்தணும், மாறி ஆத்மாவை அடைச்சு வைக்கணும், தேவிய ஒழிச்சு கட்டணும். இதெல்லாம் நடக்கணும்னா ஜெயந்தி அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ, சீக்கிரமா சொல்லுங்க சிஸ்டர். அன்னைக்கு மாதிரி பாதியிலே எந்திரிச்சு போயிட போறாங்க. ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 4 வருஷமா யாருக்குமே தெரியாம என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியம். அதனாலதான். சந்தேகமும் பயமும் கொஞ்சம் கூட வேணாம். தேவாலயத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறப்போ சொல்லப்படும் உண்மைகள் எப்படி பாதுகாக்கப்படுமோ அதே போல் என்னிடம் சொல்லப்படும் உண்மைகள், ரகசியங்கள் ராணுவ ரகசியம் போல் பாதுகாக்கப்படும். இதுவரைக்கும் என்ன நம்பி கேட்டவங்க யாரும் இல்ல. உங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். பாத்தீங்களா ஜெயந்தி அம்மாவை? சர்ச்சில் ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுக்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்பி சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கடகடகடன் உண்மைகள் எல்லாம் சொல்லுங்க. சொல்றேன். நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தானா அமைஞ்சதில்ல, நானா அமைச்சுக்கிட்டது. ஜெயந்தி அம்மா பல பேர் தலைகளை உருட்டித்தான் சிஸ்டர் இந்த நிலைமைக்கே வந்திருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் முறைக்குது? சூர்யாவோட அம்மா தேவிய கொலை பண்ணிட்டு தான் நான் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். சொத்துக்காக அவரையும் கொலை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. அட என்ன சிஸ்டர் நீங்க? அதெல்லாம் பழைய கதை சிஸ்டர். அப்டேட்டுக்கு வாங்க, மாறி மேட்டருக்கு வாங்க. இப்போ அதுதானே நமக்கு பிரச்சனையே. சொல்லுங்க அத. ஆமாமா, எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல, வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பலாம். ஆமா. ஆமா, இது எப்ப நடந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மாரிய குத்தி கொலை பண்ணன்னு சொன்னீங்களே, அதுல நீங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்ன ஜெயந்தியம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா? மாரிய கொலை பண்றதுக்கு சிஸ்டர் எடுத்த அனைத்து முயற்சியிலையும் என்னுடைய பங்கு கடுமையா இருக்குது. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? செத்து போன மாரி யமலோகத்துக்கு போய் யமனோட போராடி அந்த துர்காவோட உடம்புக்குள்ள புகுந்து பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவ மறுபடியும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்க பாக்குறா. அதனால துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அடைச்சு வைக்கணும். எப்படியாவது அடைச்சு வச்சிருங்கம்மா. செத்து போன துர்கா உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவா? ஆமா, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா.
துர்காபிரான்னு ஒரு சாமியார் மூலமா நம்ம வீட்ல ஒரு பூஜையை நடத்தி கண்டுபிடிச்சோம். அவர்தான் மாறி யமலோகத்துல போராடி பூலோகம் வந்ததா தன்னுடைய ஞான திசையில கண்டுபிடிச்சு சொன்னாரு. இப்ப அந்த மாரி துர்கா உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். எப்படியாவது அந்த மாரி ஆத்மாவை துர்கா உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்படியே கொத்தா தூங்கி இருக்கு ஜெயந்தியம்மா. சரி, அந்த ஆவியை பிரிச்சு எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்ல. ஈஸியா பிரிச்சு எடுத்து அனுப்பிடலாம். நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? ஆமா ஜெயந்தியம்மா, சிஸ்டர் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை உண்மை உண்மை. ஆமா, நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்திய கொடுத்து அனுப்புறது நான் தான். நமக்கு ஃபேவரா தான் ரிசல்ட் வரும், கவலைப்படாதீங்க. ஐயோ, கையே. என்னம்மா இது? பார்த்தா தெரியல? ஆஹா, அது தெரியுது. இந்த எலும்புச்சம் பழம் எதுக்கு? இத வச்சு என்ன பண்றது? இதை எடுத்து கொண்டு போய் தலையில் தேய்த்து குளி, அல்லது ஜூஸ் போட்டு குடி. உடம்பு சூட்டு குறையும். ஆ? முட்டாள் முட்டாள், அடி முட்டாள். ஆ? ஐயோ, இந்த கனியை எடுத்து சென்று இதை ஜூஸ் போட்டு அந்த துர்காவை குடிக்க வையுங்கள். துர்கா அந்த ஜூஸ குடிச்சா அவ உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வெளியே வந்துரும். அப்படியா சங்கதி? அடாடாடாடாடாடாடா. ஜெயந்தியம்மா மாரிய கொலை பண்றதுக்கு லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்ணோம். இப்ப வரைக்கும் மாரியோட ஆத்மாவை விரட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு 10 ரூபாய் எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லா மேட்டர்களையும் முடிச்சிட்டீங்களே ஜெயந்தியம்மா. உண்மையிலே நீங்க பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆள் தான் ஜெயந்தியம்மா. அப்ப நாங்க கிளம்பலாமா ஜெயந்தியம்மா? அவசரம் வேண்டாம். மனப்பூர்வமாக உண்மையை 3 முறை சொல்லிவிட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக்க வேண்டும். நாங்கள் மாரியை கொன்னது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். நாங்கள் மாரியை கொன்றது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். நாங்கள் மாரியை கொன்னது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். போதுமா ஜெயந்தியம்மா? நல்லது, நல்லதே நடக்கும். சென்று வாரும். வாங்க சிஸ்டர், இனிமே வெற்றி நமக்கு தான். சிஸ்டர், வீட்டுக்கு போனதும் முதல்ல இந்த எலுமிச்சம்பழத்துல ஒரு ஜூஸா போட்டு துர்காவுக்கு கொடுத்து அந்த மாரியோட ஆத்மாவை காலி பண்ணணும். வாங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்திய கொடுத்து அனுப்புறது நான் தான். எஸ் எஸ், சூப்பர் மேடம், உங்க பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். ஆமா, நான் இப்பவே கமிஷனரை பார்க்கணும், அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். இத ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடு. ஓகே மேடம். தாரா, இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது. வணக்கம் மேடம். வாங்க மேடம். என்ன மேடம் விஷயம்? அர்ஜென்ட்டா நான் கமிஷனரை பார்க்கணும். சாரி மேடம், சார் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஆல் இண்டியா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடக்குது. சார் அதில் கலந்துக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு மேடம். என்ன விஷயம் மேடம்? இல்ல, ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்தேன். ஆமா, சார் எப்போ ரிட்டர்ன் வருவாரு? அது எனக்கு தெரியாது மேடம். ஆனால் கான்ஃபரன்ஸ் மட்டும் டெல்லியில் 2 நாள் நடக்குது மேடம். ஓகே, நான் அவர்கிட்ட கால்ல பேசுறேன். ஓகே. ஹலோ. சார் வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. சார், ஒரு முக்கியமான கேஸை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் சார். அதான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். சாரி துர்கா, நான் இப்ப டெல்லியில இருக்கேன்.
யா சார், அது தெரியும். நான் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு தான் இப்போ கால் பண்ணேன். சார், நீங்க எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? நான் ரிட்டர்ன் வர ஒரு 2 நாள் ஆகும். எனிதிங் அர்ஜென்ட்? ஆமா சார். 4 இயர்ஸ் பேக் என் ஹஸ்பண்ட் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் மாரியோட மர்டர் கேஸ்ல இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம இருந்துச்சுல. ஆமாமா, சூர்யா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். இப்ப அந்த கேஸ்ல நான் சந்தேகப்பட்டவங்களுக்கு சின்னதா ஒரு பொறி வச்சு எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிருக்கேன் சார். அப்படியா? என்ன எவிடன்ஸ்? கொலை பண்ணவங்களே நாங்க தான் கொலை பண்ணோன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். ரியலி? எஸ் சார். சூப்பர் துர்கா, உன்னுடைய சின்சியரிட்டியை நான் பாராட்டுறேன். பட் உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. சோ எவிடன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க துர்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே சார். இங்க பாரு துர்கா, முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் நீ டிஸ்கஸ் பண்ணாத. நான் வந்துடுறேன், அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ.